வா பசுபதி, 14 வருஷங்களுக்கு அப்புறம் உனக்கு இன்னைக்கு விடுதலை இல்ல? நீ ஒரு ஆயுள் தண்டனை கைதியா வந்தப்ப நான் கூட உன்னை ஒரு குற்றவாளியா தான் பார்த்தேன். உன் நடத்தையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு நல்லவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய மனைவி குழந்தைங்க இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்ற. உன் உடம்பு வேற சரியில்லை. இந்த நிலைமையில எங்க போற? ஐயா, நான் என் மனைவி மக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால முதல்ல அந்த கங்காவை கண்டுபிடிக்கணும். நடந்த உண்மைகளை அந்த கங்கா கிட்ட சொல்லணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். பசுபதி, நீ செத்து போட்டுதான் அந்த கங்கா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொன்னல நீ? ஆமையா. பசுபதி, நீ எங்க இருந்தாலும் எனக்கு அப்பப்ப தகவல் கொடுக்கணும். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் எப்போதுமே தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றியா. அப்ப நான் வரேன். துரோகி, நீ இன்னுமா உயிரோட இருக்க? இல்ல கங்கா, உன்னை சந்திச்சு உண்மையை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கா. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என் முகத்துல முடிக்க உனக்கு என்ன தைரியம்? போ வெளியே, போ இங்கேந்து. ராமு, இந்த ஆளை வெளியே பிடிச்சு தள்ளு. யோ, யாரு நீ? போயா வெளியா, போயா. தங்கச்சி, என் நேரம் நெருங்கிட்டு இருக்குமா. நான் சாகறதுக்கு முன்னால உன்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லணும். ஐயோ ஐயோ, என்ன இது? சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வா, சீக்கிரம் போ. இது பாருங்க. போய் சாமி கும்பிட்டுவாமா. அம்மாடி சாந்தி, சீக்கிரமா போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாமா? இல்லன்னா குழாயில் தண்ணி நின்றுடும். சாப்பாட்டு கூட கறி வேற வந்துருவா. எல்லா கறியும் ரெடி பண்ணணும். நேற்றுக்கே லேட் ஆகி போயிடுச்சுன்னு எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாங்களாம். ஆமா, உங்க அண்ணன் எங்க? அதோ என்ன இது? இன்னைக்கு குழாயில் தண்ணி வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. என்ன செய்யறது? வரப்ப பிடிச்சுக்குவோம். அப்பா, கடவுள் காப்பாத்திட்டார். தண்ணி வருது.
எல்லாரும் ஒவ்வொருத்தரா வரிசையா நின்னு புடிச்சுக்குங்க. கலாட்டா பண்ணாதீங்க. ராஜா ஆன் பண்ணு. ஐயோ, இது என்ன அநியாயம்? அநியாயம் இங்க இல்ல, அது அங்க. அட பாவி, எல்லாரும் வாங்கம்மா. ஐயா, இந்த மோட்டரை நிறுத்த சொல்லுங்க. நிறுத்துறேன். தொட்டி நிறைஞ்சப்புறம் நிறுத்துறேன். இது நிறையறதுக்குள்ள தண்ணி தீந்துடும். வீட்டுல குடிக்க கூட தண்ணி இல்ல. எங்களுக்கெல்லாம் தேவை ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான். உங்க தேவையை பார்த்தா எங்க தேவை எப்படிமா பூர்த்தி ஆகுறது? எங்க பங்களாவில் இருக்க நீச்சல் குளத்துல உடனே புது தண்ணி நிரப்பணும்னு முதலாளி உத்தரவு போட்டிருக்காங்க. முதலாளி யாரு தெரியுமில்ல? இந்த ஊர்ல பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் ஓனர். எங்களை மாதிரி ஏழைங்களோட ரத்தத்தை உரியிருக்கு போதாது, இப்ப குடிக்கிற தண்ணியை வேற உறிஞ்சுக்கிறோமா? கும்படிக்கு சும்மா சங்கர், வணக்கங்க. நீங்க யாருங்க? நாங்களா பக்கத்து பங்களாவர காரியஸ்தர். இவங்க யாரு தெரியும்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமா, ஏன்னா இவங்க என் அம்மா. அம்மான்னா நான் குடியிருந்த கோயில். சின்ன வயசுல அப்பா வளர்ந்துட்ட என்ன எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்து 5 அடி 6 அங்குல உயரத்துக்கு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ஆளாக்கி வச்சிருக்கிற அம்மா. அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தை காலத்தொட்டு கண்ணை ஒத்திக்கிறதுக்கு பதிலா அடிச்சு கீழே தள்ளிட்டு ஏன் காரியஸ்தா இப்ப தண்ணி எடுக்கலாமா வேண்டாமா? எடுத்துக்கத்தானே தண்ணி இருக்கு. தினசரி எடுத்துங்க, தொட்டியில எடுத்துங்க, தாராளமா எடுத்துங்க. அடையே, இன்னைக்கு சாந்தி அவங்க பிறந்த நாள். சந்தோஷமா இருக்கிறத விட்டுப்பட்டு கண்ணுல நான் கண்ணீரு. இது ஆனந்த கண்ணீர் சகப்பி. அப்படியாங்கறே, ரொம்ப தாமதமாயிடுச்சு. கேரியர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. வா, கருப்பு வந்தா நீங்க இங்கதான் இருக்கும். ஐயோ 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 ஐயோ, என்னமோ இல்ல கருப்பு. என்னடா இதெல்லாம்? ஏதாவது திங்கலான்னு வந்தேன், கை தவறி விழுந்து போச்சு. உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்றது? இந்த திருட்டு பழக்கம் உன்னை விட்டு போகாதா? அம்மா, கண்ணன் கேட்டு தாய் யோசாதா கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க. அவருக்கு திருடி திங்கிறது தனி டேஸ்ட். அவர் கண்ணை, நான் கருப்பேன். அவரும் கருப்பு, நானும் கருப்பு. இல்ல சிகப்பி, பாத்துக்கிட்டே இருக்கிய, கொஞ்சம் தொடச்சு விட கூடாதா? உனக்கு என்ன வேலைக்காரி நினைச்சியா? அம்மா, பொங்கல். சரி சரி, சீக்கிரமா கிளம்புங்க. எல்லாம் பசியோட காத்துட்டு இருப்பாங்க. கூட இது இருக்கு, வா வா. சேச்சி, இன்னைக்கு வாடிக்கைக்காரங்க கிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு வா. மளிகை கடைக்கு, காய்கறி கடைக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். சரிங்கிற ஓட்டுநர முன்னாடி போவ. உன் வாயை அடைக்கணும். நாடா என்ன மனம், என்ன குணம்? பொங்கல்னா இப்படிதான் வைக்கணும். என்னவ தின்னுகிட்டு நிக்கிற? கூட இறக்கு. இறக்குறவ கையெல்லாம் தொடாதவ. ஏறுங்கிற ஓட்டுங்கிற. நீ ஓட்டுற, நான் தானே ஓட்டுறேன். கருப்பு, எந்த வழியா போற? நேரம் போவேன், குறுக்காலையும் போவேன், மேட்லையும் போவேன், பள்ளத்திலையும் போவேன். வழக்கம் போல. நீ காலேஜுக்கு போகணும், அவ்வளவுதானே? ஆமா, வழக்கம் போல. நீ ஆட்டோ ஓட்ட கத்துக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, வழக்கம் போல. சரி, நீ முன்னாடி உட்காந்து ட்ரை பண்ண பழைக்க, நான் பின்னாடி உட்காந்து லவ் பண்ண பழைக்கிறேன். என்னவே இது? இங்கிலீஷ் வே, உனக்கு புரியாதுவே. ஏறுங்கற ஏறவே. என்னவே எரும மாதிரி இருக்கிற? கூட இருக்கு, நான் இருக்கேன், முன்னாடி போய் உட்காரு. உட்கார்ந்துக்குள்ள இப்படி கத்துறியே. யார் கேட்டாலும் நான் குருநாதன் சொல்லணும். முயற்சி பண்றேன்டா. காலையில இருந்து உனக்காக பாஸ்கெட் பால் கோர்ட் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கோம். அப்படி லேட்டா வர்றீங்க? முதல்ல ஒரு ரவுண்ட் சும் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பதான் ஆட்டம் சுறுசுறுப்பா இருக்கும். ஐயோ, என்ன சித்ரா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, கருப்பு, என்ன காப்பாத்து. கார் வர ரூட்ல யார் மேல ஆட்டோவை நிறுத்தினது? ஹாய் ஹாய், இட்ஸ் நைஸ். நீச்சல் நீங்க உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. யார பாத்திரா நான்சன் சொன்னேன்? ராஸ்கல்.
ஐயோ என் சைனீஸ் ஷூ பேங்காக் பேண்ட் பர்மா பஜார் கோட்டு எல்லாத்தையும் இந்தியன் வாட்டர்ல நாசமாக்கிட்டீங்களே பிளடி இந்தியன். நான் யார் தெரியுமா? யாரியா? மது. பேர்லயே கண்ணாட வீட்டுலடா. அதை விட அவங்க யார் தெரியுமா? யாரு? அதோ அவங்க. தெரியுமே, அரவக்காடு டிரைவிங். மரியாதை 500 ரூபாய். Why man? ஒய்யாவது ஐயாவது ஆட்டோ ரிப்பேர் செலவு காசு கொடுமா. 20 சாப்பாடு துட்டு காலியா? கேளுப்பா. மரியாதை பணம் கொடு. முடியாது. வாட் மேன் பண்ணுவேன்? அடிச்சு பல்ல கலட்டிடுவேன். ஐம் சாரி சார், என் சிஸ்டருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? உமா நீ சுமாரு. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்க. காலேஜ் கேம்பஸ்ல ஆட்டோல சோத்து மூட்டையை தூக்கிட்டு கண்ட குப்பைங்கெல்லாம் இங்க வர பெர்மிஷன் கிடையாது. அதனால நான் அதை வேணும் ஜெயிச்சேன். இங்க பாரு, குப்பைன்னு சொன்ன உன்னை குப்பை ஆக்கி விடுவேன். How dare you? நான் இங்க வந்தது பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு. கிழிச்ச. உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது மேன். நீ வாட் ஆட்டம் ஆடுவேன்னு. சித்ரா, அவர் ஆடாத ஆட்டமா? அவருக்கு எல்லா ஆட்டமே தெரியும். கொஞ்சம் ஆடி பாக்குறீங்களா? உனக்கு என்ன மேம் தெரியும்? பிரேக் தெரியுமா? கேமரா தெரியுமா? டிஸ்கோ தெரியுமா? ட்விஸ்ட் தெரியுமா? உத தெரியுமா? அது ஒண்ணுதான் எனக்கு தெரியாது. Girls, please help me. இது பாரு மேன், இட்ஸ் a deal. மேட்ச்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு. நாங்க வின் பண்ணிட்டோம்னா நீங்களும் உங்க குப்பைங்களும் சேர்ந்து என் முன்னாடி காது பிடிச்சிட்டு 99 தோப்பு கண்ண போடணும். ஓகே? ஓகே, 1000 ரூபாய் நம்மளுக்கு தான். காது பிடிச்சிட்டு ரெடியா இருங்க மேன். கம் ஆன் கேர்ள்ஸ். ஐயோ பால் துணியை காணுமே. அதான் என்ன நோட்டம்? இதான் மாறனா